இந்த ரெண்டு பேட்டரி 1.5 வோல்ட் 1.5 வோல்ட் அப்படி தானே 1.5 வோல்ட் 1.5 வோல்ட். ஸோ ரெண்டுமே சர்வசமனான பேட்டரி. ஸோ நான் கேட்குறேன், இந்த ரெண்டு சர்வசமனான பேட்டரிகளை வந்து என்ன மாதிரி இணைச்சிக்குதுன்னு சொன்னால் சமாந்தரமாக இணைச்சிக்குது. ஸோ ரெண்டு சர்வசமனான பேட்டரிகளை வந்து சமாந்தரமாக இணைச்சிக்குதுன்னு சொன்னால் ரெண்டு சர்வசமனான பேட்டரிகளை வந்து சமாந்தரமாக இணைச்சிக்குதுன்னு சொன்னால் ரெண்டு முக்கியம் இது. ரெண்டு சர்வசமனான பேட்டரிகளை வந்து சமாந்தரமாக இணைச்சிக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு சர்வசமனான பேட்டரிகளை வந்து சமாந்தரமாக இணைச்சிக்குதுன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேட்டரிக்கும் பதிலாக எனக்கு பிரதியிடக்கூடிய அந்த விலையுள் பேட்டரியோட மின்னியக்க விசை அதே மாதிரி விலையுள் பேட்டரியோட அகத்தடைன்னு சொல்கிறது என்னது? இந்த இடத்துல ஆர்ஆர் சமாந்தரமாகிதுன்னு சொன்னால் விலையுள் பேட்டரியோட அகத்தடை R/2. ஸோ அதே மாதிரி இந்த விலையுள் பேட்டரியோட வந்து மின்னியக்க விசை உங்களுக்கு காணலாம். டிரெக்டாக கேபிட்டல் ஈன்னு சொல்லி உங்களுக்கு போடையிலும் ஃபெமிலியர் ஆகிதுன்னு சொன்னால். ஸோ உங்களுக்கு சமன்பாடு மூலம் போட்டுறேன்னு சொன்னால் E0/R/2 அந்த 2 மேலே போய்த்திரும் E/R + E/R அப்படி தானே அந்த சமன்பாடு படி. தேர்ஃபோர் இந்த இடத்துல 2E0ன்னு சொல்கிறது 2E வரும். ஆகவே E0 வேல்யூ கேபிட்டல் ஈக்கு சமனாகும். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் இ. அப்போ நாங்கள் இதில் இந்த எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு சொன்னால் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக எத்தனை பேட்டரி நாங்கள் இணைச்சேன்னு சொன்னாலும் எப்படி ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக சர்வசமனான பேட்டரிகள் ஒரே போக்குள் இணைக்கப்பட்டால் 3 விஷயங்கள். ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாகிக்கணும், எத்தனை பேட்டரியும் ஈக்கலாம், சரி, சர்வசமனான பேட்டரி இருக்கணும், ஒரே மாதிரி பேட்டரி அப்படின்னா அவங்களோட மின்னியக்க விசை ஆத்தடையெல்லாம் சமனாகிக்கணும். ஒரே போக்குன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ளஸ், அந்த முனை மாற்றி இணைக்கலாது. ஒரே போக்கில் இணைக்கிறோம்னு சொன்னால் அந்த விலையுள் பேட்டரியோட மின்னியக்க விசை வந்து ஒரு குறித்த பேட்டரியோட மின்னியக்க விசைக்கு சமனாகும். ஸோ அது வந்து இந்த முடிவிலிருந்து உங்களுக்கு எடுக்கக்கூடியது. அப்போ நான் கேட்குறேன், என்னத்துக்கு ரெண்டு பேட்டரி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்குது? ரிமோட் கேஸில் வந்து டிவி ரிமோட் கேஸில் வந்து என்னத்துக்கு பொதுவாக ஒவ்வொரு அந்த ஒரு டாய்ஸ்லேயும் வந்து வரும், அது ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இந்த சின்ன பென்டோச் பேட்டரின்னு சொன்னால் சில இதுகளில் 3 யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் கேட்குறேன், எத்தனை யூஸ் பண்ணான்னு சொன்னாலும் சர்வசமனான பேட்டரி எத்தனை யூஸ் பண்ணான்னு சொன்னாலும் விலையுள் பேட்டரிக்குரிய மின்னியக்க விசை அந்த ஒரு பேட்டரியோட மின்னியக்க விசை தானே. அப்போ இந்த இடத்துல அந்த விலையுள்ள அந்த பேட்டரி உற்பத்தி செய்கிற வலுவில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை தானே. உங்களுக்கு ஐடியா வரலாம் தானே அப்படி? அப்போ என்னத்துக்கு ரெண்டு பேட்டரி போடாமல் பேசாமல் ஒரு பேட்டரி போட்டிக்கலாம் தானே எங்களுக்கு? சுமணியாதுக்கு என்னதுக்கு ரெண்டு பேட்டரி போட்டுருக்கு. ஸோ பேட்டரி உற்பத்தி செய்கிற வலுவில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அப்படி தானே ரெண்டுமே வந்து என்னது சர்வசமனான பேட்டரி சமாந்தரம் இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ ரெண்டு பேட்டையும் இந்த இடத்துல விலையுள் பேட்டரியோட மின்னியக்க விசையும் அந்த ஒரு பேட்டரியோட மின்னியக்க விசைக்கு சமனாகும். அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சப்போஸ் இவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ரெண்டு பேட்டரி இணைக்காமல் ரெண்டு பேட்டரி அதாவது 1.5 வோல்ட் 1.5 வோல்ட் வந்து ரெண்டு பேட்டரி இணைக்காமல் ஒரு பேட்டரி நச்சிந்தா ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி நச்சிந்தா அதாவது 1.5 வோல்ட்னு சொல்கிறது இந்த இடத்துல நான் கேபிட்டல் ஈன்னு பயன்படுத்தினேன். கேபிட்டல் இ அந்த ஒரு பேட்டரியோட ஹத்தடை ஆர் இப்படி பயன்படுத்தின்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடத்துல கேபிட்டல் ஈயில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க ரெண்டு பேர்ட்ட கேபிட்டல் இ அதாவது மின்னியக்க விசைகள் சமன். பட் இந்த இடத்துல ஹத்தடை என்ன செஞ்சுக்குது, நாங்கள் ஒன்று சமாந்தரமாக பேட்டரிகள் எண்ணிக்கை அதிகரித்து போக்கல அந்த விலையுள் பேட்டரியோட வந்து ஹத்தடையோட பெருமானம் குறைவடையும். ஸோ விலையுள் பேட்டரியோட ஹத்தடையோட பெருமானம் குறைவடையுதுன்னு சொன்னால் முக்கியம் விலையுள் பேட்டரியோட அகத்தடையோட பெருமானம் குறைவடையுதுன்னு சொன்னால் அகத்தடையில் விரயமாற வெப்ப வலுவோட அளவு குறைவடையும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இவர் வந்து நான் சொல்லுவோமே இந்த சர்க்கியூட் ஒரு எக்ஸ்டர்னலே ஒரு கேபிட்டல் ஆர் தடைக்கு இணைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த சர்க்கியூட்டும் ஒரு கேபிட்டல் ஆர் தடைக்கு இணைக்கப்பட்டிருக்குது. தடைன்னு சொன்னால் நம்மளா டிவி அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஓடக்கூடிய கரண்ட் என்ன வரும்? ஐக்கு பதிலாக இந்த இடத்துல ஓடக்கூடிய கரண்ட்னு சொல்கிறது ஐக்கு பதிலாக E/R + Rன்னு வரும். அப்படி தானே. அதே மாதிரி இந்த இடத்துல ஓடக்கூடிய கரண்ட்னு சொல்கிறது I சமன் அதே இ தான் அதே கேபிட்டல் ஆர் தான் இந்த இடத்துல R/2. உண்மையில் நாங்கள் இந்த இடத்துல சாதாரணமாக எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் அதுகள்கிட்ட வந்து தடையை ஒப்பிட்டேன்னு சொன்னால் அதுகள் நல்லா பெருசு. அந்த பேட்டரியோட ஹத்தடை ஒப்பிடக்கூட அந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்ட தடை அதாவது இந்த புறத்தடைகளோட பெருமானம் நல்லா பெருசு. தேர்ஃபோர் இவர் சிம்பிள் ஆர்னு சொன்னாலும் சிம்பிள் R/2ன்னு சொன்னாலும் எங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இந்த கரண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த போகிறது இல்லை. மேலே இன்னொரு டிஃப்ரெண்ட் ஏற்படும். பட் இந்த இடத்துல பெரிய லெவலில் கரண்ட்டில் மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கேபிட்டல் ஆர் வேல்யூ நல்லா பெருசு. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமன் மாதிரி. இப்போ I1 I2ன்னு எடுத்தால் இந்த I1 வேல்யூயும் I2 வேல்யூயும் கிட்டத்தட்ட சமன் மாதிரி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பேட்டரி இணைக்கிற டைம்லையும் சர்வசமனான 2-3 பேட்டரி இணைக்கிற டைம்லையும் இந்த ஓவரால் சர்க்கியூட்டில் ஓடக்கூடிய கரண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் சிக்னிஃபிகண்ட்டாக ஏற்பட போகிறது இல்லை. ஆகவே உங்களுக்கு என்ன செய்யலாம், I1 I2 அன்னளவாக சமன் எடுக்கலாம். ஆகவே இந்த அகத்தடையில் விரைமாற வலுன்னு சொல்கிறது I1 வர்க்கம் சிம்பிள் ஆர். அதே மாதிரி இந்த இடத்துல அகத்தடையில் விரைமாற வலுன்னு சொல்கிறது I2 வர்க்கம் தர R/2. இந்த I1ம் I2ம் கிட்டத்தட்ட சமன் எடுத்து வந்தானே. ஆகவே உங்களுக்கு என்ன வரும், இந்த இடத்துல
விரயமாற, அதாவது ஹத்தடையில் விரயமாற வெப்பவலு ஒரு P1 எடுத்தால், அதை Pன்னு எடுத்தால் இந்த இடத்துல விரயமாற வெப்பவலு எவ்வளவு? P/2 ஆயிக்கும். ஏன்னா இந்த வேல்யூ கிட்டத்தட்ட சமன் எடுத்துக்குவாங்க, இந்த வேல்யூ கிட்டத்தட்ட சமன். இது Pன்னு சொன்னால் இவ கிட்டத்தட்ட P/2, அதாவது அரைவாசி. அப்போ ஹத்தடையில் விரயமாற வலு அரைவாசி ஆகும், ஹத்தடையில் விரயமாற வலு அரைவாசி ஆகும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் சமாந்தரமாக ஒவ்வொரு பேட்டரி இணைக்க சப்போஸ் ஒரு 3 பேட்டரி போட்டு இந்த சமாந்தரமாக இந்த இடத்துல ஹத்தடையில் விரயமாற வலு அன்னளவா P/3ன்னு வந்திருக்கும். ஸோ அப்படி என்ன செய்யும்னு சொன்னால் ஹத்தடையில் விரயமாற வலுவோட அளவு இந்த பேட்டரிகள் சமாந்தரமாக இணைக்க குறைவடையும். ஸோ ஹத்தடையில் விரயமாற வெப்பவலு குறைவுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பேட்டரியோட வந்து லைஃப் ஸ்பேன் என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரிக்கும். ஹத்தடையில் விரயமாற வெப்பவலோட அளவு குறைவுன்னு சொன்னால் பேட்டரியோட வந்து லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும். என்ன சொன்னால் வெப்பமாக வந்து சக்தி இழக்கப்பட என்ன செய்யும்னு சொன்னால் அதில் லைஃப் ஸ்பேன் வந்து குறைவடையும். ஏன்னா சக்தி இழப்பு கூட. ஸோ இந்த இடத்துல சக்தி இழப்பு குறைவுன்னு சொன்னால் லைஃப் ஸ்பேன் கூட. ஆகவே உங்களுக்கு ஒரு முடிவுண்டாகும் இந்த இடத்துல சொல்லலாம். என்னன்னு சொன்னால் நாங்கள் எழுதினோம் இந்த இடத்துல முதலாவதுல இந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் தங்கிக்குது இந்த இடத்துல ஹத்தடையில். தேர்ஃபோர் அகத்தடை அதிகரிச்சேன்னு சொன்னால் பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் குறைவடையும், அகத்தடை குறைவடைதுன்னு சொன்னால் பேட்டரி லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட எங்களுக்கு எப்படி சொல்லலாம்டா, ஒரு பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் அன்னளவா அவரோட அகத்தடையிட தலைகீழுக்கு நேர் விகிதசமனாக காணப்படும். அல்லது பேட்டரி லைஃப் ஸ்பேன் அந்த பேட்டரியோட அகத்தடைக்கு நேர்மாறு விகிதசமனாக காணப்படும் அன்னளவா. ஏன் அன்னளவான்னு சொல்கிறேன்டா, இந்த இடத்துல கரண்ட் அன்னளவா தானே போட்டோம், நாங்கள் கரண்ட் அன்னளவா தானே போட்டோம். அப்போ உங்களுக்கு அப்படி சொல்லலாம். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி உண்டு, நீங்கள் ஒரு பேட்டரி ஒரு டிவிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், சப்போஸ் அவர் உங்களுக்கு ஒரு மாதம் பயன்படுத்த இயலும்னு சொன்னால் அந்த பேட்டரியை, அதே மாதிரி நீங்கள் 1.5 வோல்ட் பேட்டரி 2 யூஸ் பண்ணால், 1.5 வோல்ட் பேட்டரி 2 யூஸ் பண்ணான்னு சொன்னாலும் வரக்கூடிய விலைகள் பேட்டரிக்கு ஒரு இஎம்எஃப்ட பெருமானம் மாறாது. இந்த ஆகிக்குது அதே தான். பட் இந்த இடத்துல என்ன செய்யும், அகத்தடை அரைவாசி ஆகுதானே. தேர்ஃபோர் இந்த இடத்துல இவரோட லைஃப் ஸ்பேன் அன்னளவா 2 மாதம் பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பேட்டரியை சமாந்தரமாக இணைக்க உங்களுக்கு விளங்கணும். அகத்தடையில் விரயமாற வெப்ப வலு இந்த இடத்துல குறைவடையும், அவை பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும், பேட்டரியின் லைஃப் ஸ்பேன் அதிகரிக்கும். ஸோ அந்த விஷயமும் இந்த இடத்துல தெளிவாக விளங்கணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று மாதிரியும் யோசித்தேன்னு சொன்னேன். உதாரணமாக கிராஃப் ஒன்று மாதிரி யோசித்தேன். உதாரணமாக கிராஃப் ஒன்று ஒரு லைஃப் ஸ்பேனுக்கு, இதில் லைஃப் ஸ்பேனுக்கு அது இப்படி பேட்டரியோட இஎம்எஃப் எப்படி லைஃப் ஸ்பேனோட மாறும், டைமோட லைஃப் ஸ்பேன் அல்லது டைம். இப்படி டைமோட மாறும். இப்போ இந்த இடத்துல டைமோட மாறுதுன்னு சொன்னால் என்னது, இந்த இடத்துல அதாவது லைஃப் ஸ்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இப்போ லைஃப் ஸ்பேன் உதாரணமாக ஒரு மாதம் ஒரு பேட்டரியை பயன்படுத்த இயலும்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு பூரா பேட்டரியோட ஃபுல் சார்ஜ் இறங்கிடும், அதாவது இஎம்எஃப் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் வைப்போம் அந்த 1.5 வோல்ட் பேட்டரி ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுற டைமில் அவருக்கான லைஃப் ஸ்பேன் இப்படி ஒரு கிராஃப் வந்ததுன்னு சொன்னால், இப்படி ஒரு கிராஃப் வந்தாண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதம் உண்டா, 1 மந்த் உண்டா. அதே நேரம் 2 பேட்டரி பயன்படுத்தினா அதே இஎம்எஃப் தான், இஎம்எஃப்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது நாங்கள் வச்சோம் ஈன்னு சொல்லி தான். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்துடும். இந்த மாதிரி 2 மாதம் பயன்படுத்தலாம், 2 மந்த் பயன்படுத்தலாம். ஸோ இது என்னன்னு சொன்னால் ஒரு பேட்டரி பயன்படுத்துகிற சீன். இது என்னென்னு சொன்னால் அந்த ரிமோட்டில் 2 பேட்டரி பயன்படுத்துகிற சீன், 2 பேட்டரி. ஸோ இப்படி உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் அது லைஃப் ஸ்பேன் என்ன செய்யும்டா, அந்த பேட்டரி இஎம்எஃப் அந்த லைஃப் ஸ்பேனுக்கு மாதிரி மாறிக்கொண்டு போகும். அதாவது இந்த 2 பேட்டரி யூஸ் பண்ணுற டைமில் வந்து லைஃப் ஸ்பேன் கூட, அந்த 2 மாதங்களுக்கு போகிறதா இந்த இடத்துல என்ன செய்யும், அந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பேட்டரி இஎம்எஃப் வந்து ட்ராப் ஆகும் நல்லா. ஸோ அந்த விஷயமும் இந்த இடத்துல தெளிவாக விளங்கணும். ஸோ இதுதான் இந்த